Hi friends, welcome to Nandini Lectures. Next sum, example 1.5. ஸோ நான் லாஸ்டா ஒரு ஹிண்ட் மாதிரி பேசியிருந்தோம் என்னென்ன கீ டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை நம்மகிட்ட இங்க ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. The arrow diagram shows an relation between the sets P and Q. Write the relations. P and Qன்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு arrow diagram கொடுத்துட்டாங்க கொஸ்டின்ல. ஸோ அவங்க ஒரு 4 subdivisions கேட்டிருக்காங்க. ஸோ அந்த சப்டிவிஷன்ஸ்க்கு இந்த arrow diagram வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சால்வ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் செட் பில்டர் ஃபார்ம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஓகே சோ இப்போ இது என்ன அப்படின்னா செட் பில்டர் ஃபார்ம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன் நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஈக்குவேஷன்ன்றது கிளியர் கட்டா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கிரியேட் பண்ணணும். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு போட்டிருக்கேன் y ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் அதாவது பீல இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே என்ன அப்படின்னா எக்ஸ், கியூல இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே என்ன அப்படின்னா y அப்படின்றது. அப்போ y ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2, y equal to x minus 2. y ஓட வேல்யூஸ் வந்து நமக்கு என்ன இருக்கு 3, x minus 2, xன்றது 5, 5 minus 2 நமக்கு என்ன இருக்கு ரெண்டுமே ஈக்குவலா ஈக்குவல். நெக்ஸ்ட் வந்து 4 equal to 6 minus 2. அப்ப 4 equal to 4 ஈக்குவலா வந்துருச்சா வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து y ஓட வேல்யூ 5 ஈக்குவல் டு 7 மைனஸ் 2. அப்போ 5 ஈக்குவல் டு 5 ஈக்குவலா வந்துருச்சா வந்துருச்சு. இப்ப நெக்ஸ்ட் நமக்கு வந்து y வேல்யூ இல்ல. சோ அதனால நம்ம 8 என்ன பண்ணலாம் அப்படின்னா சால்வ் பண்ணல. சோ செட் பில்டர் ஃபார்ம் அப்படின்னா ஒரு ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப ஈக்குவேஷன் எப்படி கிரியேட் பண்ணணும் பாருங்க. மேபி இதை விட ஏதோ ஒரு நம்பரை மைனஸ் பண்ணும் போது இந்த வேல்யூஸ் வரலாம். அதர்வைஸ் இதோட ஒரு நம்பரை ஆட் பண்ணும் போது நமக்கு இந்த வேல்யூஸ் வரலாம். நீங்க ஈக்குவேஷனை வேற மாதிரி எழுதிக்கலாம். இப்ப நான் y ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2 அப்படின்னு கொடுத்துருக்கேன். நீங்க வந்து x இஸ் ஈக்குவல் டு ஒய் பிளஸ் 2 இப்படியும் போட்டுக்கலாம். அப்ப எக்ஸோட வேல்யூ என்னது 5, அப்போ ஒய்யோட வேல்யூ 3 பிளஸ் 2, 3 பிளஸ் 2னாலும் 5. ஸோ இந்த ஈக்குவேஷனும் பாசிபிள், இந்த ஈக்குவேஷனுமே பாசிபிள். ஓகேங்களா? சோ நீங்க எழுத போற ஈக்குவேஷன்ல வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும் போது இந்த மாதிரி ஈக்குவலா வரணும். 3 ஈக்குவல் டு 3 ஆர் 4 ஈக்குவல் டு 4, 5 ஈக்குவல் டு 5. சோ இந்த மாதிரி ஈக்குவலா வந்துருச்சு அப்படின்னா நீங்க அதுக்கு ரிலேட்டடான ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். செட் பில்டர் ஃபார்ம் மேக்ஸிமம் வந்து எக்ஸோட ஒரு விஷயத்தை ஆட் பண்றதா இருக்கும், இல்ல சம்திங் சப்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கும், மல்டிபிகேஷன் ஆர் டிவிஷன். சோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும். ஓகே, சோ இதுதான் வந்து செட் பில்டர் ஃபார்ம். x and y க்கு y equal to x minus 2 or else x equal to y plus 2 ரெண்டுல நீங்க எதுனாலுமே எழுதிக்கலாம். x வந்து belongs to p, p ல இருக்கிற வேல்யூஸ் தான் நமக்கு என்ன அப்படின்னா x and q ல இருக்கிற வேல்யூஸ் தான் நமக்கு என்ன அப்படின்னா y ஓட வேல்யூஸ். நெக்ஸ்ட் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்கிறது ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம்ஸ் அப்படின்றது வந்து என்ன பேர்ஸ், அதாவது ரிலேட் ஆகிற பேர்ஸ். r equal to ஃபர்ஸ்ட் இதை பார்ப்போம். 5 எதோட ரிலேட் ஆயிருக்கு 3, 5, 3. நெக்ஸ்ட் 6 எதோட ரிலேட் ஆயிருக்கு 4, 6, 4. நெக்ஸ்ட் 7, 5. இதுதான் ரோஸ்டர் ஃபார்ம். சோ ரிலேட் ஆன அந்த ஒரு பேரை மட்டும் நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு எழுதியிருக்கோம். சோ இது வந்து ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்றது. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க டொமைன் ஆஃப் ஆர். ஓகே, லாஸ்ட் வீடியோல தான் நான் டொமைன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ டொமைன் அப்படின்னாலே ஏல இருக்கிற வேல்யூஸ் ரிலேட் ஆனதை எழுதிக்கிறணும். இப்ப இங்க நமக்கு பி கியூன்னு இருக்கு. அப்ப இதான் ஃபர்ஸ்ட். இது வேல்யூஸ் எதெல்லாம் ரிலேட் ஆயிருக்கு நமக்கு 5, 6, 7. அப்ப அந்த 3 வேல்யூஸ் மட்டும் தான் நமக்கு எதுக்குள்ள வரும் டொமைன் ஆஃப் ஆர். 5, 6, 7. தென் ரேஞ்ச் ஆஃப் ஆர். ரேஞ்ச் ஆஃப் ஆர் அப்படின்னாலே என்ன அப்படின்னா பீன்ற டேர்ம்ல ரிலேட் ஆனது. இங்க பீன்றது நமக்கு என்னது கியூ. சோ எதெல்லாம் ரிலேட் ஆயிருக்கு 3, 4, 5. 3, 4, 5. நீங்க இந்த டொமைன் ரேஞ்சையும் ரோஸ்டர் ஃபார்மோட நீங்க செக் பண்ணி கூட பாத்துக்கலாம் கரெக்டா தான் எழுதி இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 5, 6, 7 இங்க இருக்கு பாருங்க 5, 6, 7.
ரேஞ்ச் பார்க்கும் போது 3 4 5 3 4 5. ஸோ அப்போ இது மேட்ச் ஆயிடுச்சுனாலே நீங்க எழுதியிருக்க ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா கரெக்ட் அப்படின்றது. ஸோ இங்க என்ன பண்ணிருக்காங்க, ஆரோ டயக்ராம் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஸ்ல நீங்க வந்து ரெப்ரசென்ட் பண்ணி எழுதுங்க. ஒன்னு வந்து பில்டர் ஃபார்ம், பில்டர் ஃபார்ம்னால ஈக்குவேஷன் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரோஸ்டர் ஃபார்ம் அப்படின்னா பாசிபிள் பேர்ஸ் எதெல்லாம் ரிலேட் ஆயிருக்கோ அந்த பேரா நம்ம வந்து எழுத போறோம் செட்டுக்குள்ள. அண்ட் டொமைன் அண்ட் ரேஞ்ச். ஸோ டொமைன் அப்படின்றது ஏல ரிலேட் ஆன வேல்யூஸ், ரேஞ்சுன்றது பில எதெல்லாம் ரிலேட் ஆயிருக்கோ அந்த வேல்யூஸ். இன்னொரு டேர்ம் சொல்லியிருந்தேன்ல கோட் டொமைன் அப்படின்றது. ஸோ அப்படின்னா என்னவா இருக்கும்? ஸோ கோட் டொமைனோட ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க. தேங்க்யூ.